நாங்கள் வாசித்துக் கொண்டே இருப்போம். அதனால ஒரு படைப்பாளிக்குத்தான் தெரியும் அவருடைய வேதனை, குமரல்கள், சந்தோஷம், கவலைகள், எதிர்பார்ப்பு, தூரநோக்கு சிந்தைகளை வசனமாக கவிதையாக எழுதி இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஐயாவை நாங்கள் முதல் தடவை பார்க்கல, கடந்த 7 வருஷமா ஐயாவை நமக்கு தெரியும். எங்க ஐயாவும் ரொம்ப நண்பர்கள், மலேசியாவில் இந்தியும். அதனால ஐயா தொடர்ச்சியாக இந்த வயதிலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்களை போல இளைஞர்களுக்கும் தூண்டுகோலாகவும் அறிவின் வங்கியாகவும் இருக்கிறார்கள். ஐயா ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. ஏனென்றால் இங்கே அநேக புத்தகங்கள் வெளியிடும் பொழுது மலேசியாவில் நாங்கள் வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஐயா செய்து கொண்டு வருகிற ஒரு மாபெரும் பணி. எந்த நாட்டிலும், தமிழர்கள் வாழும் நாட்டிலும் திருவள்ளுவர் சிலை வைக்கிறார்கள். அது இன்னைக்கு காலையில் நான் கேள்விப்பட்டு நான் ஒரு சபதம் எடுத்து எங்கள் மாநிலத்தில் இருக்கும் 73 தமிழ் பள்ளிகளிலும் திருவள்ளுவர் சிலை வைப்பதற்கு நான் தொடக்கமாக பயணங்கள் செய்ய போகிறேன். தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அதில் உயிர் உண்டு, அதில் வல்லமை உண்டு, அதில் அன்பு உண்டு, அதில் கண்டிப்பு உண்டு. இந்த தமிழை போற்றி புகழ்வதற்கும் தமிழை வாழ்த்து பாடுவதற்கும் இப்படியாக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த புத்தகம் எல்லோரும் வாசிக்க வேண்டும், வாசிக்கிற சமூகமாக இருக்க வேண்டும். இன்று நவீன காலத்தில் நம் தொலைபேசியிலே நம் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். வாசிப்பவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் புத்தகம் வாசிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளர் உணர்வுகளை எல்லாம் போன், வாட்ஸ்அப்ல நம்ம உணர முடியாது. ஆனால் இவ்வகையான புத்தகங்கள் மூலமாக அவர்கள் நமக்கும் நம் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல வந்தார் என்ற அப்படிப்பட்ட படைப்பை படைத்திருக்கிறார். மீண்டும் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த என்னை போல இளம் எம்பி மலேசியாவிலிருந்து வந்தவர்களுக்கு, இந்த மக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தும் கூறி நன்றி, வணக்கம்.